ராமசுப்ரமணியன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை? இதுல பியூரா பாலிடிக்ஸ் நடக்குதா? இதுல எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க கேட்கறதுக்கு பதில் சொல்றேன். இது பாலிடிக்ஸ் தான் பண்றாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு ஒரே ஒரு அசர்த்தை பயன்படுத்தணும்னு பார்த்தாங்க இந்த எலெக்ஷன். அதாவது பெண்களுக்கு ரிசர்வேஷன் 33% ரிசர்வேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஷ்யூ எடுத்துட்டு அதற்கு சம்பந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற மாதிரி தொகுதி வரையறை அப்படிங்கறதையும் எடுத்து கொண்டு வராங்க. அதற்கு தகுந்த ஆதாரங்கள் இருக்கின்றனவா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்கிறதாவே தெரியல. இன்ஃபேக்ட் அவங்களுடைய சென்சஸும் எடுக்கல. 2031 தான் அது முடிவடையும் போல இருக்கிறது. இப்ப நடக்க போகின்ற 2026-27 அந்த சென்சஸ் அந்த ப்ரொசீஜர்லாம் நடக்கும். 2031 வரப்போகின்றது. அதை பேஸ் பண்ணி அவங்க பின்னாடி ஒரு டெசிஷன் எடுத்தாங்கன்னா ஒரு அப்பவும் கூட ஒரு ப்ராப்பர் டிஸ்கஷனோட எல்லாரையும் கலந்து பேசி செஞ்சாங்கன்னா ரைட். ஆனால் பெண்களுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிற போர்வையில இந்த டீலிமிட்டேஷன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய டேஞ்சரஸான இஷ்யூவை அவங்க கையில் எடுத்திருப்பது என்பது மிக மிக தவறானது. அது மம்தா பானர்ஜி அவங்க சப்போர்ட் பண்றாங்க பண்ணல, அது நம்முடைய நண்பர் இவர் சொன்னது போல ரவீந்திரன் துரசாமி சொன்னார், அது பெரிய அளவிற்கு அவங்க சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்க ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, இட் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு டிவைட் த நேஷன். தேசத்தையே இரு கூறாக பிரிக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக நான் இதை பார்க்கின்றேன் அப்படின்னு சொன்னதுங்கிறது இதை விட ஒரு அரசியல் தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்ல முடியுமா என்று எனக்கு தெரியல. இன்னும் சொல்ல போனா நீங்க ஆரம்பத்தில் சொன்னது போல தெற்கு செய்கின்றது வடக்கு வாழ்கின்றது அப்படின்னு முன்னாடி சொன்ன அதே கோஷம் இன்று மிக பெரிய அளவிற்கு பொருத்தமாக இருப்பதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இப்ப எங்க இதுல சார் இல்ல எனக்கு புரியுது சார், இதுல எந்த புள்ளியில அந்த நிலைப்பாட்டை நோக்கி எடுக்கிறாங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய அடிப்படையில தான் இந்த டீலிமிட்டேஷன் நடக்குது அப்படின்னு அபிஷியலா யாரும் சொல்லல. சொல்லாத பொழுது திமுகவுடைய கூட்டணிகளோ ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்கன்னா அது பியூரா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அம்சமா தானே புரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இந்த விழிப்புணர்வு மக்களுக்கு இருக்காதா? இல்ல மக்களுக்கு இது நாம தான் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சார். நீங்க இப்ப இன்னைக்கு இந்த இஷ்யூவை டிஸ்கஸ் பண்ண சொல்றீங்கன்னா இது ஒரு விழிப்புணர்வு யுக்தியாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஒரு நல்ல ஒரு மக்களுக்கு இதனுடைய பிரச்சனைகளுடைய வீரியத்தை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையின் காரணமாக நீங்க இந்த இஷ்யூ எடுத்துருக்கீங்க. இதுல வெளிப்படையாக பார்த்தால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, தமிழ்நாட்டுக்கு இன்க்ரீஸ் ஆக போறது. ஒரு உதாரணமாக சொல்றேன், நமக்கு கிடைச்ச அந்த தகவல்களின் படி உத்தரப்பிரதேசம் அது 80 சீட்டு இன்னைக்கு இருக்கு, அது 140 ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல பீகார் எடுத்துங்க 40ங்கிறது 73 ஆக இருக்கின்றது. ஏன்னா இந்த 850 அப்படிங்கிறது நம்பர் லோக்சபா நம்பர் ஆக போகின்றது. மூன்றாவதாக ராஜஸ்தான் 25ங்கிறது 48, மத்திய பிரதேஷ் 29ங்கிறது 51, மகாராஷ்டிரா 48ங்கிறது 79 அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. அதே நேரத்துல தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஆகின்றிருக்கிறத அதுவும் தான் ஆக போகின்றது. அவங்க இல்லாத ஒரு இஷ்யூவை எடுத்துக்கிறாங்க. இப்ப உதாரணமாக தமிழ்நாட்டுக்கு 39ங்கிறது 51 ஆக போறது, கேரளாக்கு 20லேருந்து 23 ஆக போகின்றது, ஆந்திர பிரதேஷ்ல 42ங்கிறது 59 ஆக போகின்றது, அதே மாதிரி ஒரிசா 21லேருந்து 29 ஆக போகின்றது, வெஸ்ட் பெங்கால்ல 42லேருந்து 64 ஆக போகுது. இதுவே நம்பர் சிங்கிள் நம்பர் அதுல இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது தவறு. இன்னைக்கு தயவு செய்து ஹிந்து நீங்க அந்த எடிட்டோரியலை படிச்சு பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லா அதை அனலைஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது ஒரு த்ரெட் பேர் அனாலிசிஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னும் சொல்ல போனால் அதாவது 207 சீட்டு, அதாவது இந்த பீகார், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஹரியானா, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், டெல்லி இவங்கெல்லாம் 207 சீட்டு இப்ப இருக்கிறது 543ல. அது 366 ஆக போகின்றது. இன்க்ரீஸ் எவ்வளவு? 77%. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா ப்ரொபோர்ஷனேட்டா பிசிக்கலா மட்டும் இல்லாம அப்சல்யூட் நம்பர் இல்லாம
ரிலேட்டிவ் பர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா 38ல இருந்து 43ஆக மாறப்போகிறது. சதர்ன் ஸ்டேட்ஸ் நீங்க சொன்னது போல அதுலயும் இன்க்ரீஸ் ஆகின்றது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்லலாம். 132 இப்ப டாக்டர் இருக்கு. ராமசுப்ரமணியன் சார், இல்ல எனக்கு இது எல்லாமே புரியுது டாக்டர் ராமசுப்ரமணியன். நான் கேட்கறது தொகுதியை குறைப்பதன் மூலமாக அல்லது என்ன மாதிரியான சிக்கல் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஏன் இதில் பாதிப்புன்றீங்க இல்லையா? தமிழ்நாடு பாதிக்கப்படும், தென்னிந்தியா பாதிக்கப்படும்னா என்ன பாதிப்பை சந்திப்பாங்க தென்னிந்தியாவும் தமிழ்நாடும்? முதல்ல பேசின திருஞானம் எல்லாத்தையும் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். அதாவது ஒண்ணு, பாப்புலேஷன் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணினது யாரு, எந்த ஸ்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சதர்ன் ஸ்டேட்ஸ் தான் அதிகமாக கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க. அது வெல் வித்தின் ரீசனபிள் லிமிட்ல கொண்டு வந்திருக்காங்க. அதற்கு ஒரு பனிஷ்மெண்டாக இந்த நம்பரை குறைக்கிறாங்க. இல்லைங்க சார், நான் அதுக்குள்ள போகல. அவங்க எந்த அடிப்படையில தொகுதியை கொடுக்கறாங்க ஒதுக்குறாங்கன்ற இடத்துக்கு நான் போகல. நான் கேட்கறது தமிழ்நாட்டுக்கு 51 இடங்கள் கொடுக்கறாங்கன்னே வச்சுக்கோங்களேன். 51 இடங்கள் கொடுக்கிறது மூலமாக தமிழ்நாடு எங்க வஞ்சிக்கப்படும்? தமிழ்நாடுக்கு எந்த இடத்துல தீமை வரும், எந்த இடத்துல பாதிப்பு வரும்? அதான் நானும் சொன்னேன் சார். இப்ப பர்சன்டேஜ் அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். அதாவது 176ங்கிறது அது 24.3% 20.7 அப்சல்யூட் ரிலேட்டிவ் பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவு குறையுது. ஒரு நம்பர் ஏதோ இன்க்ரீஸ் ஆன மாதிரி 1ல இருந்து 3 அப்படிங்கிற மாதிரி, அது 50ல இருந்து 52 53 அதிகமா தான் ஆகியிருக்கின்றது. அப்படி அர்த்தம் அல்ல. மாறாக அந்த ஆக்சுவல் நம்பர் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ரிலேட்டிவ் நம்பரை பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நமக்கு குறைகின்றது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் a punishment on 2 angles. ஒன்னு, நம்முடைய பாப்புலேஷன் நாம கண்ட்ரோல் பண்ணி வைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லைங்க சார் ராமசுப்ரமணியன் சார், நான் அதுக்குள்ளே போகலைங்க சார். நான் கேட்கறது இல்லைங்க சார், 51 இடங்கள் இல்ல சார், 51 இடங்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதனால அதிக தொகுதி வைத்திருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்திற்கு அதிக நிதி, தமிழ்நாட்டில் குறைந்த தொகுதி இருக்குது அதனால குறைந்த நிதி அப்படின்னு சொல்லுவாங்களான்னு கேட்கிறேன் நான். பாதிப்புனா அதான பாதிப்பு. இதைத்தான் நாம அதுதான் நான் முதல்ல சொல்ல பேச வந்ததே அதுதான் முக்கியமா. ஏன்னா நான் சொன்னதையே திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. திருஞானம் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. ஒண்ணு, பாப்புலேஷன் கண்ட்ரோலுக்கு நமக்கு மிகப்பெரிய அளவிற்கு வஞ்சிக்கப்படுகின்றோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தி ப்ரொபோஸ்ட் லோக்சபா 850 அப்படின்னு இருக்குது. இரண்டாவதாக நமக்கு வரக்கூடிய பணம் அப்படிங்கிறது அந்த அலோகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஃபார் தி சதர்ன் ஸ்டேட்ஸ் அதுவும் கன்சிடபிளாக குறைய போகின்றது. அப்ப ரெண்டு ஃப்ரண்ட்லயும் நம்ம அடிபடும் பொழுது அப்ப இந்த தேசத்துக்கு நியாயமாக ஒரு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்றோம், ஆனா நமக்கு குறைவான அமௌண்ட் தான் வருகின்றது. வேற ப்ரொக்ரியேஷன் இஸ் ரெக்ரியேஷன் அப்படிங்கிற மாதிரி மக்கள் பிரஜோ உற்பத்தி ரொம்ப அதிகமாக ஆகி கொண்டிருக்கின்ற அந்த வட மாநிலங்களுக்கு நீங்க அதிகமாக நம்பரையும் கொடுப்பீங்க, அதே மாதிரி பணத்தையும் அதிகமாக அவங்களுக்கு வாரி வழங்குவீர்கள் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஆங்கிள்லயும் நமக்கு அடிபடுறதே. ஆகவே அதெல்லாம் நம்ம எடுத்து பேச வேண்டாமா? இதுவரை மத்திய அரசு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்றது அந்த அடிப்படையில இல்ல தானே. பீகாருக்கு ஒதுக்கப்படுற நிதின்றது அவங்களுடைய தொகுதி எண்ணிக்கை அடிப்படையிலோ அல்லது அவங்களுடைய பாப்புலேஷன் அடிப்படையில பண்றாங்க சார். அப்படி இல்ல இது வந்து ரெண்டு டூ ப்ராங்க்டு அட்டாக் சார். ஒண்ணு, அந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வச்சுக்கொண்டே அவங்க வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சீட்ஸை கார்னர் பண்ணி அவங்களை அப்சல்யூட் மெஜாரிட்டி வந்துள்ளா. இது ஒண்ணு. இது வந்து பொலிட்டிக்கல் பவரை அவங்க ரீடைன் பண்றதுக்காக ஒரு யுக்தி. ரெண்டாவதாக அந்த வடநாட்டு ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க வந்து ப்ரொக்ரியேஷன் இஸ் ரெக்ரியேஷன், அங்க மக்கள் தொகையை அதிகமாக்கணும். அதன் காரணமாக அவங்களுக்கு அதை காரணம் காமிச்சு அவங்களுக்கு அதிகமான நிதியை கொடுக்கறது. நாம அதிகமாக நிதியை கொடுக்குறோம். நம்முடைய கிட்டத்தட்ட நமக்கு 4%, 3.25% என்னோ பர்சன்டேஜ் தான் நமக்கு வருகின்றது என்று நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டர் பல முறை இதை சொல்லியிருக்கின்றார். ஆகவே இவங்க அதிகமாக பணம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி பவர் தானே சார் முக்கியம். பவர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அங்க டெல்லியில உட்காந்து பவர் பிளே பண்றாங்கன்னா அதற்கு இது வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்றாங்க. அப்ப இப்படி புரிஞ்சுக்கலாமா சார்? நாடாளுமன்றத்துல ஏதாவது ஒரு மசோதா கொண்டுட்டு வரப்பட்டதுன்னா இதுல இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட எம்பிக்களை வச்சுக்கிட்டு நம்மளால வலுவான குரலை எழுப்ப முடியாது. முழுக்க ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் மட்டுமே டாமினேட் பண்ணி அந்த மசோதாவை நிறைவேற்றிடுவாங்கன்னு சொல்ல வரீங்க? ஆமா, அதுக்கு ஒண்ணு முக்கியமான, அதுல தான் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல விரும்புகின்றேன். அதாவது
முதல்ல பாப்புலேஷன், 2 சென்சஸ், இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி இந்த சென்சஸ்ங்கிறது எந்த வருஷ சென்சஸ், அதுக்கெல்லாம் இதெல்லாம் எப்படி டிட்டர்மைன் பண்றது, இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரெக்குவயர்மெண்ட் இருக்கு. அது அங்க நாடாளுமன்றத்துல கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கு 2/3 மெஜாரிட்டி வேணும். அதெல்லாம் கிடையாது. சென்சஸ்னா சிம்பிள் மெஜாரிட்டி அண்ட் என்ன லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி அவங்க டிசைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் பிளான் ஆஃப் பிஜேபி. அவங்க இன்னைய பத்தி நினைக்கவே இல்லை. நாளைக்கு என்ன, அடுத்த அந்த 10 வருஷம் என்ன, அடுத்த 50 வருஷம் என்ன, இதைத்தான் அவங்க யூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன ஆகும்னா இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டின் ஒருமைப்பாட்டுக்கு மிகப்பெரிய ஊரினை ஏற்படுத்தும் வகையில இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருமை நிறைந்த நாடு அப்படின்னு அவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க செய்யற முழுக்களும் இந்த இந்திய ஒருமைப்பாட்டை குலைப்பதற்கும், இந்த நார்த் சவுத் டிவைடை ரொம்ப அதிகமாக ஆக்குவதற்கும், பினான்சியல் ப்ராப்ளம்ஸ் சதர் ஸ்டேட்ஸ் கொடுப்பதற்கும் இதை ஒரு யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள். நல்ல போக்காகவே நான் பார்க்கவில்லை என்று ரொம்ப தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். பேசலாம் டாக்டர். இறுதிக்கு ரொம்ப சுருக்கமா ஒரு சில வரிகள். இது ரொம்ப ரொம்ப சுருக்கமா தான். இது அரசியலாக ஆக்கப்படுகின்றது அப்படிங்கிறது சந்தேகம் இல்லை. அரசியலாக ஆக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய பாயிண்ட். ஏனென்றால் இதை நாம வெளிப்படையாக மக்கள்கிட்ட எடுத்து செல்லவில்லை என்றால் அதனால என்ன ஆகும் அப்படின்னா, மக்களுக்கு அறியாமை, அவங்களுடைய அறியாமையை அதை பெனிஃபிட்டா நம்ம எடுப்பது போல ஆகிவிடும். ஆகவே நிச்சயமாக இந்த இஷ்யூவை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய, அதுவும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கு தேவையான உரிமைகளை ஒடுக்குகின்ற வகையிலே இந்த செயல்பாடு இருக்குமே. ஆனால் அது இந்த நாட்டினுடைய ஒருமைப்பாட்டை சீர்குலைக்கும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம். ஆகவே அரசியலாக ஆக்கப்படுகின்றது என்பது கரெக்ட் தான். நன்றி.